இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்லயும் நம்ம ஒரு வேத வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 122ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த வேத வசனத்தின் மூலம் தேவன் உங்களுக்கு இந்த நாள்ல ஒரு 2 வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் என்னன்னா சமாதானம், 2வது சுகத்தை கொடுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும். இந்த நாள்ல உங்களுடைய குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக நீங்க காணப்படலாம். கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள பிரிவினை, இப்படிப்பட்ட ஒரு போராட்டமாக காணப்படலாம். நீங்க நினைக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில ஒரு சமாதானமே இல்ல, என் குடும்பத்துல எப்பொழுது சமாதானம் வரும் என்று சொல்லி நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் என்று. அந்த காலத்துல அலங்கோன்றது ஒரு பெரிய மதில குறிக்கும். அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எதிரிகள் கிட்ட இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக வீரர்கள் எல்லாருமே அந்த மதில் பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் அந்த மதில் யூஸ் ஆகும். அப்ப அதே போலதான் இந்த நாள்ல உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமோ அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய எல்லைகள், உங்களுடைய வீடு சுற்றிலுமே ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். உங்க எல்லைகளுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் இந்த நாள்ல இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாக குடும்ப சமாதானத்தை குலைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மந்திரங்கள் எல்லாமே பண்ணலாம். குடும்பத்துல இருக்கிறவங்களே நீங்க சமாதானமா இருக்கக்கூடாது, கணவன் மனைவியா நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய காரியங்கள் செய்யலாம். அதை பார்த்து பார்த்து உங்களுடைய இருதயம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் என்று சொல்லி. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசத்தோட நீங்க அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு சமாதானத்தை கொடுப்பார். 2வதா பாத்தீங்க அப்படின்னா, உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று. நாம் நிறைய நேரங்களில் நான் நினைக்கலாம், ஏன் என் வாழ்க்கை ஒரே பலவீனமா இருக்கு, எனக்கு முடிஞ்சா என்னோட வீட்டுல இருக்கிற இன்னொருத்தங்களுக்கு பலவீனம் வந்துருது, இப்படியே ஹாஸ்பிட்டல்லையே நாங்க செலவு பண்ணியே கையில எதுவுமே நிக்க மாட்டேங்குது, குடும்பத்துக்கு நாங்க எதுவுமே சேமிக்க முடியல என்று சொல்லி நீங்க நிறைய நேரத்துல சொல்லலாம். இந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்துதான் அந்த வார்த்தையை சொல்றார், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் என்று. இந்த நாள்ல தேவன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திலையும் நல்ல ஒரு சுகத்தை தேவன் கொடுக்கிறார். சுகம் அப்படின்றது நம்மளுடைய சரீரத்துல மட்டும் இல்ல, நம்மளோட மென்டல் பீஸையும் குறிக்கும். நமக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம ரொம்ப டிப்ரெஷனா இருக்கலாம். நீங்க திரும்ப திரும்ப தோல்விகளை பார்த்து பார்த்து நீங்க ரொம்ப உங்க மனதளவுல நீங்க ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப டயர்டா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல சொல்கிறார், சுகத்தை கொடுப்பேன் என்று சொல்லியாம். இந்த நாள்ல தேவன் உங்க இருதயத்துல இருக்கக்கூடிய பாரங்கள், வேதனைகள், ஆன்சிட்டி, டிப்ரெஷன், இது எல்லாத்தையும் தேவன் மாற்றி நல்ல ஒரு சுகத்தை தேவன் இந்த நாள்ல கொடுக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணுங்க, அப்பா இந்த நாள்ல எனக்கு இந்த 2 ஆசீர்வாதத்தை நீங்க தரப்போறதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல தேவனிடத்துல நம்ம அறிக்கை பண்ணும்போது, தேவன் நிச்சயமாக இந்த 2 ஆசீர்வாதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வார். இப்போ நம்ம கண்களை மூடி நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் இயேசப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோப்பா. இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரமையா. அப்ப கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்தையா, இந்த புதிய நாளை எங்களுக்கு காண தந்திருக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா. இந்த நாளிலேயும் கூடயா நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகள் தகப்பனே, இந்த நாளில் அப்பா எந்தெந்த குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்குதோ தகப்பனே, அந்த குடும்பங்களுக்காய் உடைய சமூகத்துல ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே சமாதானங்கள் அப்பா, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அப்பா, கணவன் மனைவிக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள ஐயா எத்தனையோ விதத்துல ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் தகப்பனே, ஒருவருக்கொருவர் அப்பா பார்க்கும்போதே பிரச்சனைகளாக, கசப்புகளாக இருக்குது தகப்பனே. அப்பா இந்த நாளிலேயும் தகப்பனே, இந்த கசப்போடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பங்களுக்குள்ள அப்பா இந்த நாளில இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்களே ஏசப்பா, இந்த வார்த்தையின்படி அவங்க குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, அவங்க இருதயங்களுக்குள்ள கட்டளையிட வேண்டுமாய் கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிறப்பா. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க, அன்பு செலுத்த கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்கப்பா. எத்தனை அப்பா ஆண்டவரே ஏசப்பா கணவன் மனைவிக்குள்ளப்பா அப்பா நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா, பிரிவினைகள் கர்த்தாவே, கசப்புகள் அப்பா ஆண்டவரே, ஈகோங்கிற பிரச்சனையினால ஐயா எத்தனை பேர் அப்பா பிரிந்திருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, இந்த நாளில் அந்த ஒரு சமாதானம் அவர்களுக்குள்ள உண்டாகும்படியாக தகப்பனே ஆண்டவரே, பிரிந்திருக்கிற அந்த குடும்பங்கள் இணையத்தக்கதாக கர்த்தாவே நீர் அற்புதங்களை செய்தருள வேண்டுமாய் கர்த்தாவே நம்முடைய சமூகத்துல நாங்கள் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. பெற்றோர்கள் சொல்லுகிற காரியங்களை பிள்ளைகள் புரிந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே இப்ப அவங்களுக்குள்ள ஒரு சமாதான குறைத்தல்கள் கர்த்தாவே இதெல்லாம் மாறி கர்த்தாவே பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும்படியாய் கர்த்தாவே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த வேலைகளை ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. ஷப்பா
அப்பா அப்படியாக நீர் சமாதானத்தை அப்பா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பேர் இந்த நாட்களில பலவீனங்களோடு அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரங்க தாவே இருக்கிறாங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா எவ்வளோ மருத்துவங்க பார்த்தாலும் விடுதலை இல்லை என்று சொல்லி கர்த்தாவே அப்பா இந்த நேரத்தில் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இந்த நேரத்தில் சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு ஆண்டவர் இசப்பா சுகத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. டிப்ரெஷன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே அப்பா அதனால வருகிற அப்பா சரீரங்கள்ல வருகிற பிரச்சனைகள் தகப்பனே அதெல்லாம் மாறட்டும் தகப்பனே. இந்த நாளில் அப்பா அவர்களுக்கு எல்லாம் ஒரு சுகத்தை கத்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இது யார் யாரு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அப்பா அத்தனை பிள்ளைகளுக்கு தகப்பனே நீரிண்டை கொடுத்த வார்த்தையின்படி அப்பா அவங்க குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானம் அப்பா அவங்க வீடுகளுக்குள்ளே ஆண்டவரே அவர்களுக்குள்ளே ஆண்டவரே ஷப்பாண்டவரே சுகமும் இருக்கும்படியாக கத்தர் தாமே இந்த நாளிலே பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. நீர் அப்படியாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. சமாதானத்தை கொடுக்குறீங்க, சுகத்தை கொடுக்குறீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி இந்த வேலையில பார்க்கிறீர். எங்களோடு கூட ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புத அதிசயங்களை செய்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. உம்முடைய அதிசயமான கரம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளேயும் உம்முடைய கரம் இறங்குகிறதப்பா. உம்முடைய சமாதானம் இறங்குகிறது தகப்பனே. உம்முடைய சுக ஆண்டவரே இறங்குகிறது தகப்பனே. சுகத்தின் வல்லமை இறங்குகிறது தகப்பனே அப்பா. சமாதானத்தின் அப்பா இறங்குகிறது தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் இந்த நாட்களில் அப்பா அப்பா நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே ஷப்பா நீர் அப்படியே பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரங்களோடு இணைந்து செபித்த அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்து விட்டீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்புறோம் தகப்பனே. நீர் அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செஞ்ச சகல உபகாரங்களும் மறவாதே, ஆமென். இந்த நாளிலும் இந்த வார்த்தை மூலமா தேவன் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொல்லி நாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நம்ம சேனல்ல தினமும் காலை 5:30 மணிக்கு காலை ஜெபம் போட்டுட்டு இருக்கோம். எங்களோடு கூட நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் துவக்கத்திலையும் நம்ம ஜெபித்த ஆரம்பிக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சாயங்காலமும் திங்கள் புதன் வெள்ளி மாலை 7 மணிக்கு நம்ம சேனல்ல ஆவிக்குரிய மெசேஜ்கள் போட்டுட்டு இருக்கோம். அதை நீங்க கண்டிப்பா கேளுங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.